ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு சப்ஜி செஞ்சுருக்கேன். இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் 1/2 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. உருளைக்கிழங்குல மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறனால போன் ஸ்ட்ராங்காக இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பச்சை பட்டாணிலையும் விட்டமின் ஏ, சி, கே இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறனால ஒரு ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு கிரேவியாக இருக்க போகுது. பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 பெரிய தக்காளி இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்த்துறேன். வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாயை மிக்சிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சீரகம் இதையெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சப்ஜிக்கு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த தேவையில்லை. இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதுங்க. சீரகம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு நல்லா கிளறி விடலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா சேர்த்துறதுனால உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதிக்க விடலாம். தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணுங்கிறனால 2 உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தோல் உரித்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு வேக விடலாம். தோசை, ரைஸுக்கு கூட இந்த சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்திருக்கு. இப்போது கடைசியாக பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சப்பாத்திக்கு இந்த கிரேவி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் அனுப்புனீங்கன்னா க்ளீனாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட சந்திக்கலாம்.